செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 26 வசனங்கள் முடிய. உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வசனங்கள் முடிய. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரயுத்தரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகியவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். யாதொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனைக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள் என்றார் என்பதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தொடரோடு கூட உங்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். செய்தியின் தலைப்பு, யார் சபிக்கப்பட்டவன்? உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 26 வசனங்கள் முடிய 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த 11 வசனங்களில சபிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலும் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கலாம். எனவேதான் இந்த பகுதிக்கு மையமாக நான் தலைப்பாக யார் சபிக்கப்பட்டவன் என்கிற தலைப்பை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுமே ஆசீர்வாதமான வார்த்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஆசீர்வாதம் தான் கர்த்தரை வழங்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான். அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பாத்திரவனாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் குடிக்கொண்டிருக்கிறபடினால்தான் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடை கற்களாக இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நமக்குள் என்ன சாபமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பரிசோதித்து பார்த்து அந்த சாபமான காரியங்களை அகற்றி நாம் வாழ்வோமானால் அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய சாபங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து அவர் நமக்காக சாபமானார். அவர் மரித்ததினாலே தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து சாபமான அப்படின்னா இன்றைக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பு கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆசீர்வாதத்திற்கு தடை சாபமே என்று வேதம் நமக்கு சொல்கிறது. என்னென்ன சாபங்கள் என்று சொல்லி கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 15 26 வரைக்கும் வேத பாடமாக வாசித்தோம். இதுல 15வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதில் முதலாவது என்ன சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி
ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரீத்திரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள். அன்புக்குரியவர்களே, விக்கிரக வழிபாடு தேவனுக்கு விரோதமானது என்று பரிசுத்த வேதாகமும் பறைசாற்றுகிறது. இந்த விக்கிரக வழிபாடில யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் வேதம் சொல்கிறது சபிக்கப்பட்டவன் என்று. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்ன? விக்கிரக வழிபாடு. பாருங்க, தொடர்ந்து வசனத்துல தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டது வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி. அப்போ தொழிலாளிகள் தங்களுடைய கைவேலையினாலே, மண்ணினாலே, மரத்தாலே, கம்பியாலே, பல விதமான உலோகங்களினாலே, அச்சு வடிவத்திலையும் கை திறன் மூலமாகவும் சில சிலைகளை செய்து விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த விக்கிரகத்தை வண்ணம் பூச்சி அது கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையில அநேகர் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறார்கள். வசனம் சொல்கிறது, தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரீத்திரமாக ஆமென் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த விக்கிரக வழிபாடுகளை, அந்த சிலைகளை செய்து ஒளிப்பிடத்தில் வைக்கிறவர்கள், அதை வணங்குகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், நமஸ்கரிக்கிறவர்கள் அனைவருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை தருகிறார். அதுல 2வது கற்பனையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும், வானத்துல என்ன இருக்கிறது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தூதர்கள் இவெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதையும் நமஸ்கரிக்க வணங்கக்கூடாது. கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு சொரூபமோ எந்த ஒரு உருவ சிலைகளோ வைக்கக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் அது கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாத்திரா 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது மனிதனால், தொழிலாளிகளுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட சிலைகள், உருவங்கள், எந்த ஒரு சுரூபமும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணக்கூடாது என்று சொல்கிறார். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அச்சு வடிவத்தில் நிறைய சிலைகளை செய்து விற்பனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது, இன்றைக்கும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுது தேவன் மோசேயின் மூலமாக பேசுகிறார், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. அப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தினத்தில் விடுதலையாக்கினார், அவர்களை தொடர்ந்து வழிநடத்தினார், அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தார். அப்படி இருந்தும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்புகிறார்கள். எங்களை வழிநடத்தின கர்த்தர் எது, எங்களை வழிநடத்தின தேவன் யார் என்று சொல்லி. அப்போ அவங்களுடைய நிலை எப்படி பின்மாற்றம் அடைந்த ஒரு நிலையா இருக்கிறது. விக்கிரகங்களை நாட ஆரம்பித்தது, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உருவாக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? வணங்க ஆரம்பித்தார்கள். அதான் பொற்கன்றுக்குட்டி என்று நாம் பார்க்கிறோம் வேதத்துல. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கு கூடுதலாக சில வார்த்தைகளை சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும். விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, சிலர் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள், அதாவது நிறைய இந்த போராட்ட வீரர்களுக்காக என்ன செய்திருக்கிறாங்க? சிலைகளை செய்து வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு
செல்வந்தராக இருக்கான்னு சொன்னால் அவர் உயிரோடு இருக்கும்போதே கூட சிலை வச்சு கடவுள் ஸ்தானத்துல மாலைகளை போட்டு மரியாதை செலுத்துவதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்பொழுதே சொல்லிவிட்டார், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் ஈடாக சிலையை, உருவ சிலை என்ன செய்யக்கூடாதுங்க, வைக்கக்கூடாது. அது கர்த்தர் எதிர்க்கிற ஒரு காரியமாய், கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பானது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு சில என்ன பண்றாங்க, நல்ல விலை உயர்ந்த கற்களினால நல்ல டிசைனிங், நல்ல சித்திர வேலைகளை என்ன செய்யற வரைந்து வண்ணம் பூச்சி அதை என்ன செய்யறாங்க வைக்கும்போது அதையும் அநேக என்ன செய்யறாங்க, நமஸ்கரிக்காங்க. நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விக்கிரக வழிபாடு அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்திய தேசத்தில் பார்க்கும்போது இந்த விக்கிரக வழிபாடு, மனிதனை நமஸ்கரித்தல், விக்கிரகங்களை வழிபடுதல், சுரூபங்களை உருவாக்கி அதுவே தெய்வம் என்று சொல்லி ஆராதிப்பது இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வரைக்கும் பார்க்கும்பொழுது, கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டுகிறார், நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அதாவது மோசையின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஓரேபிலே அக்கினியின் மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனா நீங்க அந்த காட்சியை, அதை பேசுற சத்தத்தை கேட்டீங்க, உருவத்தை பார்த்தீங்களா? இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் 16ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம், அதாவது வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல தியானாள் என்கிற பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பார்க்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், அதாவது கருடன் கூட இன்றைக்கு விக்கிரகமாக வழிபடுகிறதை பார்க்கிறோம். பூமியில் உள்ள யாதொரு உருவமும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரக உருவத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். அப்போ ஆண்டவர் தேவன் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து பேசினார். அவர் ஆவியாய் இருக்கிற ஆண்டவர். அவருடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டார்கள் ஒழிய உருவம் என்னதென்று உணராமல் இருந்தார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்க ஆண் உருவம், பெண் உருவம், பட்சியின் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு ஊரும் பிராணிகளுடைய உருவம், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவம், இது போன்ற எந்த ஒரு உருவத்தையும் நீங்க என்ன பண்ணாங்க, உருவாக்கி அதை நமஸ்கரிக்க சேவிக்க கூடாது என்று சொல்கிறார். அப்படி வழிபட்டால் அவர்களே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த கடைசியில் பார்க்கிறோம், அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனை அறியாத நாட்களிலே அருவருப்பான, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான விக்கிரக வழிபாடிலே நாம் செய்து வந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் வழியாக தேவன் நம்மை ரட்சித்தார். அவருடைய வசனங்கள் மூலமாய் நம்மை பரிசுத்தமாக்கினார். ஆனால் ஆதியில சென்ற வாழ்நாள் காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களைப் போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட விக்கிரக வழிபாடுகள் கூடாது என்று சொல்லித்தான் தேவன் திரும்ப திரும்ப பேசுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதாவது உருவம் அதாவது விக்கிரகத்தை வணங்குறது மாத்திரம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை விட்டு மற்ற எதற்கெல்லாம் முதலிடம் தருகிறோமோ அதுவே விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால். அப்போ விக்கிரக வழிபாடு ஆண்டவருடைய காரியத்துல தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால்
தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் எதுவும் அதை முற்றிலுமாய் அகற்ற வேண்டும். தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக நாம் அகற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் வாசித்த உபாகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப அந்த சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொன்னால் தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிற அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக நாம் அகற்ற வேண்டும். ஏனென்றால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 4:20 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக வழிபாடு கூட தேவனுடைய பார்வையில அது சாபம், அது அருவருப்பானதா இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்களும் நாங்கன்னா இஸ்ரவேலரா, புறஜாதியார் அல்லவா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். நல்லதுதான். ஆனால் இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பல வருடங்களாக வசத்தின்படி வாழ்ந்து திருச்சபையின் அங்கத்தினராக ஜீவித்து கர்த்தருக்காக பலவிதமான ஊழியங்களை செய்து கொண்டிருந்தும் கூட விசுவாசிகளாக, குருமார்களாக, கர்த்தருடைய திருப்பணியாளர்களாக பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த விக்கிரக வழிபாடுகள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக தெரிய வேண்டும் என்று வேதம் சொல்லும். ஏனென்றால் அது தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் என்றும் அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சாபகரமான காரியங்களை முற்றிலுமாக தெரிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திப்போம். மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தின்படி வாழ்வோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சரீர நிலையில செய்கிறது மாத்திரம் பாவம் அல்ல, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அதை நமஸ்கரிக்க சேவிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். அந்த கற்பனையில் 2வது கற்பனை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் முற்றிலுமாய் தகர்த்தெறிந்து அந்த தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். நமக்குள் காணப்படுகிற விக்கிரக வழிபாடுகள், நமக்குள் காணப்படுகிற அருவருப்பான செயல்கள், நமக்குள் காணப்படுகிற குறைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வசனத்துக்கு நேராய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்தி நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நேசித்துணர்த்துக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் ஆசீர்வாதத்தையும் எழுதி தந்திருக்கிறீர், சாபத்தையும் எழுதி தந்திருக்கிறீர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு தடை சாபமே என்று நம்முடைய வசனங்கள் சொல்கிறது. நாங்கள் வாசித்த உபாகம் 27ஆம் அதிகாரம் வசனம் 15லிருந்து 26 வரைக்கும் 11 விதமான அந்த 11 வசனங்களிலே அநேக சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, சபிக்கப்பட்டவன் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை பார்க்கிறோம் ராஜா. இதுக்கு முதலாவதாக விக்கிரக வழிபாடு, அதை வணங்குகிறவர்களும் அதை செய்கிறவர்களும் அதை நமஸ்கரிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசத்தில் உலகத்தில் வாழ்கிற எண்ணற்ற லட்சோப மக்கள் ஆண்டவரே இந்த விக்கிரக வழிபாட்டில் விலகி இயேசுவே மெய்யானதையும் இயேசுவே உலக ரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தரை திருவை தரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, மூடப்பட்ட கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக ராஜா. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் ராஜா. உண்மை மாத்திரமே உறுதியை பற்றி கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒருவரும் தேவ கோபத்துக்கு ஆளாகாத படிக்க எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் மனம் திரும்பும், எல்லாரும் பரலோகத்துக்கு செல்லும், எல்லாரும் உம்மிடத்தில் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அதற்கான வழிவாசலை திறந்தள்ள முடியாது ஆச்சரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு காலத்தில் ஆண்டவரே, கடந்த போன நாட்களிலே நாங்கள் இப்படிதான் விக்கிரக வழிபாடிலே மூழ்கியிருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வசனங்கள் மூலமாக நீ பேசி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திர ராஜா. இன்னும் ஆண்டவரே, அநேக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர்
நீர் பூர்ணமான விடுதலை கொடுக்க முடியாது சொல்லி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாய் நாம் கர்த்தாவே அந்த வேத வசனத்தின் பிரகாரமாக அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு சத்தியபவனாகிய கிறிஸ்து இந்த சத்திய வசனத்தின் மூலமாக பூர்ணமான விடுதலை தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது, ஒவ்வொருவரையும் சரியான பாதையில் நடத்த முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.